கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, புறம் கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புறம் கூறி திரிதல் தேவன் விரும்பாத ஒரு காரியமாக இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? புறம் கூறி திரிவதனாலே அவன் என்ன பண்ணுறான்? இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போது ரகசியத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக அநேகருடைய வருத்தத்தை, அநேகருடைய வேதனையை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். பாருங்கள், மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையில் அந்த புறம் கூறுவதனால அது உண்மையாக இருந்தால் கூட அந்த காரியத்தை அவன் செய்கிற பொழுது யாரை குறித்து புறம் கூறுகிறானோ அவர்களுக்கு விரோதமான ஒரு பாவத்தை அவன் செய்கிறவனாய் மாறுகிறான். பாருங்கள், அதைத்தான் புறங்கூறி தெரியக்கூடாது என்பதற்காக அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவன் என்ன செய்யணுமா? ஆவியில் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆவியில் உண்மை உள்ளவனாய் இருந்தால், பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலுக்கு உட்பட்டவனாய் இருந்தால் அவன் காரியத்தை அடக்குகிறான். ஒருவேளை ஒரு சகோதரனோ அல்லது ஒரு சகோதரியோ ஒரு தவறான காரியத்தை செய்திருந்தால் கூட அதை அவன் அடக்கி வைக்கிறான். ஆனால் புறங்கூறுகிறவன் அதை போய் சொல்லுகிற பொழுது அதை அப்படியே சொல்கிறானா, அதை திரித்து மிகைப்படுத்தி சொல்லுகிறானா என்று தெரியாது. அதைத்தான் தேவன் அனுமதிக்கவே இல்லை. வேதத்தில் நான் வாசிக்கிற பொழுது பாருங்கள், அவன் புறங்கூறி திரிகிறவன் அவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, அவன் பிறரை அவமானப்படுத்துகிறான், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அப்போது மற்றவர்களுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்கிறான், பிறர் சிநேகத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்கிறான். அப்போ எந்த ஒரு மனுஷனை குறித்தும் நாம் புறம் கூறுதல் கூடாது என்பதை இந்த காலை வேளையிலே ஆவியானவர் உணர்த்துகிறார். அந்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஆவியில் உண்மை உள்ளவனேவனோ அவனுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்தை அடக்குகிறார். ஆவியானவர் தான் கட்டுப்படுத்துகிறவர், ஆவியானவர் தான் மட்டுப்படுத்துகிறவர், ஆவியானவர் தான் எவைகளை சொல்ல வேண்டும் எவைகளை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறவர். பாருங்கள், நாம் பேச வேண்டிய விதத்தில் பேச நமக்கு உதவி செய்கிறவர், நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்க உதவி செய்கிறவர். அப்போது ஆவியில் உண்மை உள்ளவனாக இருந்தால் அவன் காரியத்தை அடக்குவான். அவன் புறங்கூறி தெரிய மாட்டான், அவன் ரகசியத்தை பேச மாட்டான். ஆனால் ஆவியில் உண்மை உள்ளவனாக இருந்தால், ஆவியினுடைய அபிஷேகம் பெறாதவனாக இருந்தால் அவன் புறங்கூறி திரிவான். அதோடு மாத்திரமில்லாமல், புறங்கூறி திரியதோடு மாத்திரமில்லாமல் ரகசியத்தை வெளிப்படுத்துவான். தேவன் அதை வெறுக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தான் அவனுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே புறம் கூறுவர்களாக இல்லாமல் ஆவியில் உண்மை உள்ளவர்களாக காரியங்களை அடக்குகிறவர்களாக நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சுவாமி, புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்ற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன்படியாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் புறங்கூறுதலை வெறுத்து ஆண்டவரே ஆவியில் உண்மை உள்ளவர்களாக ஆண்டவரே காரியத்தை அடக்கி நடக்க கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.